பெங்களூரில் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 2, 3. நேரம் காலை 9 மணி. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னை தடுக்கிற, உன் முன்னேற்றத்தை தடுக்கிற, உன்னை ஒடுக்குகிற அவன் இல்லாமலே போவார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். உங்களையும் நிரப்ப விரும்புறார். அது யாரா இருந்தாலும், எந்த வயதை சேர்ந்தவங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளையா இருந்தாலும், பெரிய முதிர்ந்த வயதுள்ளவர்களா இருந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. இடம் ஈட்டன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 42:2 நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று இந்த தாவீது நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீதின் இருதயத்தில் இருந்த ஒரு ஏக்கம், அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இந்த வரிகளை அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்போது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். சவுல் துரத்தினது நிமித்தமாக அவன் காடுகளிலும் மலைகளிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு மனதில் எண்ணமெல்லாம், எப்பொழுது என் வீட்டிற்கு வருவேன், எப்பொழுது நான் நல்ல நிலையில் அமைதியாக உட்கார்ந்து என் வீட்டில் நல்ல உணவுகளை உட்கொள்வேன், நல்ல ஓய்வுகளை எடுப்பேன், இப்படியெல்லாம் அவன் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய இருதயம் பாருங்கள், அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், நான் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தால் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுது வந்து நிற்பேன் ஆண்டவரே என்று அவன் ஏங்கி அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் எருசலேமில் மாத்திரம் ஆலயம் இருந்தது. ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமானால் அந்த ஆலயத்தில் தான் அவர்கள் வந்து பணிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆலயத்திற்கு நான் எப்பொழுது வருவேன், தேவனுடைய சந்நிதியில் வந்து நான் எப்பொழுது நிற்பேன், நான் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தால் என் வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் இருக்க போகிறதா, அலைந்து கொண்டே இருக்க போகிறேன், நான் நிம்மதியாக ஒரு ஸ்தானத்தில் நான் நிற்க முடியாதா, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியாதா என்று ஏக்கத்தோடு கூட தாவீது அப்படி சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தராகிய தேவன் தாவீதுக்கு அனுகூலமான துணையாக இருந்து அவன் தேவனுடைய சந்நிதியை வந்து பார்க்க, ஆண்டவருடைய அந்த தேசத்தில் வந்து அவனுடைய கால்கள் நிலை நிற்க தேவனாகிய கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அதே போலதான் இன்றைக்கு சவுல் துரத்தினது போல, சவுல் தாவீதை துரத்தினது போல ஏதோ ஒரு பாவம் அல்லது ஏதோ ஒரு உலக கவலை, ஏதோ ஒரு பாரம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சந்நிதியில் நிற்க விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று பிரார்த்தனை பண்ண முடியாமல், ஜெபிக்க முடியாமல், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான தேவைகள், அந்த உலக பாரங்கள், அல்லாவிட்டால் நாம் செய்த குற்றம், மனசாட்சி, பாவ வல்லமைகள், இவைகள் தேவ சமூகத்தில் நம்மை நிற்க விடாதபடி துரத்தி அடிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போது நான் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் ஆண்டவரே என்று இந்த தாவீதை போல நம்முடைய இருதயமும் ஏங்கி ஜெபிக்குமாயிருந்தால், தாவீதை நிலைநிறுத்தின ஆண்டவர் நம்மையும் அவருடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தை, அவருடைய பாதத்தை நமக்கு தந்தருளி நம்மையும் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அல்லவா? அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? என்னுடைய வாழ்க்கையையும் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில், உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற வாழ்க்கையாக என்னை மாற்றும், எனக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாவீதை போல என் ஆத்துமா தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, எப்போது நான் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று ஏங்கி அவன் வேண்டிக் கொண்டது போல, ஜெபித்தது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் நிற்க முடியாதபடி, உம் சமூகத்தில் நிற்க முடியாதபடி எங்கள் வாழ்க்கையை துரத்தி அடிக்கிற எத்தனையோ பாவ வல்லமைகள், குற்ற மனசாட்சிகள், உலக பாரங்கள், ஆண்டவரே பண நெருக்கடிகள், பலவிதமான இன்னல்கள், இவைகளில் இருந்தெல்லாம் எங்களை விடுவித்து எப்பொழுது நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறவர்களாக எங்களை
நிலைநிறுத்த போகிறீர் ஆண்டவரே என்று இந்த வார்த்தைகளோடு இணைந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த அலைந்து திரிகிற காரியங்களுக்கெல்லாம் விலக்கி உம்முடைய சன்னிதானத்தில் நிலைநிறுத்தி உம்முடைய சந்நிதியில் நிற்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை அலசடிப்படுத்துகிற எல்லா விதமான தீமைகளையும் அப்புறப்படுத்திவிட்டு உம்முடைய சந்நிதியில் நிற்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.